الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. عن معاذ بن جبل وأبي ذر الغفاري رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலக தலைவர், உயிரிலும் மேலான அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அமானிதமான மிக குறுகிய ஒரு அவகாசத்தை தந்து, இந்த குறுகிய கால அவகாசத்திலே நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை எந்த அளவு அடைகிறோம் என்பதை சோதிப்பதற்காக இதை தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை யாராக இருக்கலாம், அரபியர்கள், அஜமியர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், செல்வந்தர்கள், ஏழையர்கள், ஆண்கள், பெண்கள், எவராக இருப்பினும் நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி வாழுவானோ நிச்சயம் அந்த மனிதன் அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த குறுகிய கால அவகாசத்தை அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை மையப்படுத்தி வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸியத் நசீஹத் எனும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே,
இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா படைத்த இந்த மனித குலத்தில் அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்கள் உலகத்தில் பலதரப்பட்ட மார்க்கம் மதமுடையவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மதத்தை மையப்படுத்தி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு புத்தகங்கள், வேதங்கள். சுப்ஹானல்லாஹ், பல நூறு மதத்தில் பல நூறு புத்தகங்கள். இன்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்திலும் மனிதர்கள் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மதத்துடைய புத்தகங்களிலும் வேதங்களிலும் சத்தியமாக குர்ஆனை தவிர எந்த ஒரு மதத்துடைய புத்தகத்திலும் எந்த மதத்துடைய கடவுள்களும் இந்த உலகத்தை நாம் படைத்ததாக, இந்த உலகத்தை அவர்கள் பரிபாலிக்கிறதாக எந்த ஒரு புத்தகமும் பேசியது கிடையாது. பேசுவதற்குண்டான தைரியமும் கிடையாது. எந்த ஒரு கடவுளுக்கும் எந்த ஒரு மதத்துடைய புத்தகங்களிலும் அந்த மதத்துக்குரிய கடவுள் இந்த வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் என்று குர்ஆனாகிய எங்கள் வேதம் ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை தவிர வேற யாரும் சொன்னது கிடையாது. நாம் ஏற்றிருக்கும் ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவன் மாத்திரம் தான் ஒரு தடவை அல்ல, மடக்கி மடக்கி பல தடவைகள் குர்ஆனிலே எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹுவல்லதி ஹலககும் ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தை படைத்தவன் நான் என்று சொல்கிறான், பூமியை படைத்தவன் நான் என்று சொல்கிறான், ஏனைய படைப்புகளை படைத்தது நான் என்று சொல்கிறான். ஏன் எங்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலககும் ஃபமின்கும் காஃபிர் வமின்கும் முஃமின் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். சொல்லுகிறான், உங்களை நான் தான் படைத்திருக்கிறேன், உங்கள் அனைவரையும் படைத்தது நான். خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. இன்னும் ஒரு இடத்திலே உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் இந்த பூமியில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களை படைத்ததும் நான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைப்புக்கு உரித்தானவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா. அவன் மாத்திரம்தான் படைத்ததாக சொல்லக்கூடியவன். படைத்து விட்டேன் என்று மாத்திரம் சொல்லல. படைத்த ரப்பு அல்லாஹ் பல தடவைகள் மடக்கி மடக்கி இரண்டாவது செல்லக்கூடிய விடயம் தான் யுதப்பிருல் அம்ர் வ யுஃபஸ்ஸிலுல் ஆயாத். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமா இலல் அர்த். லில்லாஹில் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅத். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர் வ இலைஹி யுர்ஜஉல் அம்ர் குல்லு. பல திருமறை வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்தவன் நான், பரிபாலிக்க கூடியவனும் நான். ஒரு ரெண்டு தடவைகள் அல்ல, பல கட்டங்களிலே பல கோணல்களிலே ரப்பு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தருகின்ற, நாம் ஒவ்வொருவரும்
உறுதியாக நம்ப வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய கட்டாய செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிறான். படைத்தவன் நான், பரிபாலிக்கிறவனும் நான். இதனால் தான் முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் ஈமான் கொண்ட விடயத்தில் 6வது அம்சம் அல் கத்ர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. காரியங்கள் அனைத்தும், உலகத்தில் நடக்கின்ற நலவான காரியம், அதற்கு முரணான காரியம் எதுவாக இருந்தாலும், நல்லதும் சரி கெட்டதும் சரி, மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எவருக்கும் இந்த படைப்புக்கும் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. காய்ந்த இலை, எங்களுடைய பாசையில் செத்த இலை, காய்ந்திருக்கும் இலைக்கு கூட சுயமாக இயங்கும் சக்தி கிடையாது. தஃசீருல் குர்துபியிலே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு மரத்தில் ஒரு இலை காய்ந்து விட்டால் அது செத்ததற்கு சமன். காய்ந்திருக்கும் இலைக்கு கூட அல்லாஹ் சில கட்டளைகளை, சில வழிமுறைகளை வைத்துதான் அதை பூமிக்கு கொண்டு வருகிறான். காய்ந்த இலை விழுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை கடந்து அதால் அதனுடைய இடத்தை விட்டு நகர முடியாது. அது எந்த இடத்தில் விழ வேண்டும் அதையும் நிர்ணயிக்கிறான். அந்த இடத்துக்கும் அந்த மரத்துடைய இடத்துக்கும் மத்தியிலே எவ்வளவு இடைவெளி, அந்த இடைவெளியிலே அந்த இலை தன்னை சுத்தக்கூடிய வட்டங்கள், அந்த வட்டத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு தான் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون والله عليم بذات الصدور. எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை படைத்த ரப்பு அல்லாஹ், நான் எந்தளவு ஆற்றல் மிக்கவன், எந்தளவு சக்தி மிக்கவன் தெரியுமா? يعلم ما في السماوات, வானத்தில் உள்ள அனைத்தையும் அறிவேன், والأرض, பூமியில் உள்ளதைகளையும் அறிவேன், ويعلم ما تسرون وما تعلنون, நீங்கள் எதையெல்லாம் பரகசியப்படுத்துகிறீர்களோ அதை மட்டுமல்ல, நீங்கள் மறைத்து வைத்திருப்பவையையும் நான் அறிவேன். வல்லாஹு அலீமும் பிதாத்தி ஸுதூர், உள்ளங்களில் வரக்கூடிய எண்ணத்தையும் அறிகின்றவன் என்று ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி. நாம் ஈமான் கொண்டிருக்கும் விடயம், நாம் ஏற்றிருக்கும் நமது அடையாளம், நமது பாதுகாப்பு, அல்லாஹுவை தவிர உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு படைப்புக்கும் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் மிகப்பெரிய சமூகம் யூதர்கள். அன்றைய காலத்திலே மிக பெரும் சமூகம் பனி இஸ்ரவேலர்கள், நபிமார்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள். இவர்கள் அல்லாஹுடைய விடயத்திலே, அல்லாஹுடைய நம்பிக்கையிலே விட்ட மிக பெரும் தவறு என்ன தெரியுமா? சடவாதியாக மாறினார்கள். உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும், காரணிகளும், உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உலக வஸ்துக்களுடன் சம்பந்தப்படுத்தினார்கள். காரியங்கள் நடப்பது உலக வஸ்துக்களை வைத்துதான், காரியங்கள் நடப்பது உலகத்துடைய சொத்து செல்வத்தை வைத்துத்தான், உலகத்தில் உள்ள படைப்பு பட்டங்கள் பதவிகள் இவைகளை வைத்துத்தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் செய்கின்ற, அல்லாஹ் தன் பக்கம் இணைத்த அனைத்து விடயங்களையும் நிர்வகிப்பவன் நான் என்ற தன்மையை அற்பமான இந்த உலக வஸ்துக்களின் மீது நம்பிக்கையை திருப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஓரிரு நபி அல்ல, எப்பொழுது படைப்பினங்களின் பக்கம் கவனத்தை செலுத்தினார்களோ, உலக வஸ்துக்களின் மூலமாகத்தான் நிலைமைகள் மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த கொள்கை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா?
அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், 100க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த கொள்கையை சரி செய்ய மாத்திரம் அனுப்பினார் யூதர்களிடத்திலே. கடைசியாக வந்தார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் எப்படி அனுப்பினான் என்றால், அபுல் ஹசன் அலி நதவி சாப் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்ததற்கு பின்னால் இந்த கொள்கையை, இந்த நம்பிக்கையை சீர் செய்வதற்கு பாடுபட வைக்கவில்லை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிலிருந்து, ஈசா நபி உலகத்தில் பிறக்கிறார்கள், அந்த பிறப்பில் இருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்படும் வரை ஒவ்வொரு அசைவையும் வைத்து அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். இல்லை இல்லை இல்லை, உலகத்தில் காரியங்கள் நடப்பது, நிலைமைகள் மாறுவது, அனைத்து நிலைமைகளுக்கும் அடிப்படையான உரிமை சொந்தக்காரன் என்னை தவிர வேற யாரும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை தகப்பனின்றி அல்லாஹ் பிறக்க செய்து காட்டினார். இதை வைத்தாவது படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் நாடியதை செய்பவன். தகப்பனின்றி பிறக்க செய்தான். பிறந்ததுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் எத்தனை விதம் விதமான அற்புதங்களை காட்டினார் தெரியுமா? முன்வந்த எந்த ஒரு நபியும் காட்டிடாத அற்புதத்தை காட்டினார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வஃபாத்தாக இருக்கும் ஜனாசாவை போய் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நீ எழும்புவாயா என்று சொன்னால், மையத்தாக இருப்பவர் எழும்பி நிற்பாரா? இப்படியெல்லாம் அல்லாஹ் காட்டினான். ஏன்? அல்லாஹ் தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன். கவனத்தை திசை திருப்ப வேண்டாம், நம்பிக்கையை திசை திருப்ப வேண்டாம். உலக வஸ்துக்களின் மீது உண்டான நம்பிக்கையை ஆட்டினான். ஆனால் அவர்கள் செய்த மிக பெரும் அநியாயம் என்ன தெரியுமா? இதை ஏற்கவில்லை, மறுத்தார்கள், பிடிவாதம் காட்டினார்கள். பரம்பரையாக பிச்சலமாக இந்த கொள்கையிலே பிடிவாதம் காட்டினார்கள். நிலைமைகள் மாறுவது அஸ்பாபை கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கூட்டம் சபிக்கப்பட்டார்கள், கோபத்துக்குள்ளானார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற நாசத்துக்குரிய ஒரு சமூகமாக அல்லாஹ் மாற்றினான். ஏன்? கவனத்தை சீர்குலைத்ததனால், நம்பிக்கையில் பொடுபோக்கு செய்ததனால். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, எந்த கட்டம் வரலாம். குர்ஆன் நமக்கு பல நபிமார்களை சொல்லுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சய்யிதுல் கௌனைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரத்தையும் படித்து பாருங்கள். கஷ்டங்களை கண்டிருக்கிறார்கள், சோதனைகளை கண்டிருக்கிறார்கள், நெருக்கடிகளை கண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நம்பவில்லை. வார்த்தை மொழிச்சலால் கூட அல்லாஹுவை அன்று அஸ்பாபுகளை காட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, முதல் விடயம், நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை ஏற்றவர்கள். நலவான விடயம், கெடுதியான விடயம், அனைத்து காரியங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த நம்பிக்கையை நாம் குலைத்து விடக்கூடாது. இதில் நாம் பொடுபோக்கு செய்வது, இதில் கவனையின குறைவாக அஸ்பாபுகள் படைப்பினங்களை நம்புவது, அவரால் நடக்கும் இவரால் நடக்கும் என்று சொல்லுவதிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதுவும் ஒரு விதமான இணை வைப்புதான். படைப்பினங்களை கொண்டு நடக்கும் என்று சொல்லுவது இணை வைப்பு. மிக பேணுதலாக, மிக பக்குவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படுவீர்கள்.
பல கட்டங்களிலே சஹாபாக்களுடைய சிந்தனையை, பேச்சை பாதுகாத்து அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கின்றது என்று கவனம் செலுத்த வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சௌருடைய குகையிலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மாட்டிக்கொண்டு விட்டோமா? 2 பேர் இருக்கிறோம், 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதத்துடன் சூழ்ந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர் எங்களை தேடி வந்தவர்கள், நமது எதிரிகள், எங்களை பிடிப்பதற்கென்றே இருப்பவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தலைக்கு மேலால் ஒருவர், நிச்சயமாக அவர் அவரது கால் பாதத்தை பார்ப்பார் என்றிருந்தாலும் மாட்டிக்கொண்டு விடுவோம். எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா, இது கங்கற்று தப்பிக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டு இல்லை, இதுக்கு பின்னால இடம் உண்டு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் பதிவிடுகிறது. அபூ தாவூதுடைய ரிவாயத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது சூழ்ந்திருக்கும் எதிரிகளை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தார்களாம், சிரிக்கிறார்கள், புன்னகைத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அபூபக்கர், என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் இல்ல, நாங்க 3வது நபர் அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த நம்பிக்கை தான், இந்த அல்லாஹ்வின் மீதுண்டான நல்லெண்ணம் தான் அந்த கட்டத்தையே அல்லாஹ் மாற்றி அமைத்தான். பலவீனம் இருந்தாலும் ஒரு ரிவாயத் சொல்லுகிறது, ஒரு புறா அந்த இடத்தில் கூடு கட்டியது, ஒரு சிலந்தி தனது கூட்டை அமைக்கிறது. இதையெல்லாம் கடந்து 50 எதிரிகளுடைய கண் பார்வையையும் அல்லாஹ் குருடாக்கி வைத்தான். இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது அடையாளம், நமது அடிப்படை அல்லாஹுவை கொண்டுதான் அனைத்தும் நடக்கும். நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ஆனால் நிலைமைகளை உருவாக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ், நிலைமைகளை நிர்வகிக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ். அந்த நிலைமைகளை எங்களுக்கு சாதகமாக எப்பொழுது தெரியுமாக்குவான்? நிலைமைகளை உருவாக்கக்கூடிய, கட்டங்களை மாற்றக்கூடிய, காரியங்களை செயல்படுத்த வைக்கின்ற அந்த ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக, எங்களுக்கு நலவுள்ளதாக, எங்களுக்கு பரக்கத்துள்ளதாக காரியங்கள் நடக்க வேண்டும் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, அன்பு வாலிபர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை ஒன்றை பதிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் காரியங்களுடைய நலவை, காரியங்கள் எங்களுக்கு சாதகமாக, நிலைமைகள் எங்களுக்கு சாதகமாக நடப்பது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா முஸ்லிம்களான எங்களுடைய செயல்பாட்டிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். முஸ்லிம்களுடைய செயல்பாடு சீராக அமையும் என்றிருந்தால் நிலைமைகள் சாதகமாக அமையும். முஸ்லிம்களுடைய செயல்பாடுகள் சீர்கெட்டு விடும் என்றிருந்தால் சாதாரணமானதல்ல, மிக பயங்கரமானது, மிக பயங்கரமானது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் இபாத் இதா தஅஊனி ஹவ்வல்து குலூப புலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கும் அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுக்கும் ஒத்ததாக செயல்பாடுகள் சீரானதாக மாறினால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஃபதி வர்ரஹ்மா. அடியார்களே, உங்களுடைய அரசியல்வாதிகள், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகள், அரசர்கள், இவர்கள் பார்க்கிறதுக்கு வெளி தோற்றத்தில் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும், உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் நிச்சயமாக அமல்களை சீராக்கி பாருங்கள்.
எங்களுடைய தொடர்பை சீராக்கி பாருங்கள். நான் உங்களுடைய அரசர்களுடைய உள்ளத்தை இரக்கத்தை கொண்டு நான் நிரப்பி விடுவேன். இதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இபாத் இதா அஸௌ, அடியார்களுடைய செயல்பாடுகள் சீர்கெட்டு விட்டால், அடியார்கள் எனக்கு முரணாக நடக்க ஆரம்பித்தால், எனக்கு முரணான பேச்சை பேசினார், எனக்கு முரணான செயல்பாடை செய்தால், ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் பிஸ்ஸஹ்ததி வன்னிக்மா, நீங்கள் விரும்பி கொண்டு வந்த உங்களுடைய தலைவராகவும் இருக்கலாம், உங்களுடைய ஊரை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், உங்களுக்கு சார்பானவராகவும் இருக்கலாம், நீங்கள் எனக்குண்டான தொடர்பை நீங்கள் நாசப்படுத்துவீர்கள் என்றிருந்தால், எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் சரிவர நிறைவேற்றாவிட்டால், உங்களுக்கு சார்பான நீங்களாகவே ஆசைப்பட்டு கொண்டு வந்த உங்களுடைய அரசர்களுடைய உள்ளத்தை கோபத்தை கொண்டு நான் நிரப்பி விடுவேன், வெறுப்பை கொண்டு நிரப்பி விடுவேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு செய்யும் ஒவ்வொரு மாற்றமும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமற்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை பாதிக்காது என்று ஏமாந்து விடாதீர்கள். உஹதுடைய யுத்தம் நமக்கு பாடம், உஹதுடைய யுத்தம் நமக்கு மிக பெரும் பாடம். சாதாரணம் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செய்திக்கு மாற்றம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை காட்டி சொன்னார்கள், இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று. அனுமதி வராமல் நகர வேண்டாம் என்று சொன்ன கட்டளைக்கு மாற்றம் நடந்தது. அன்பானவர்களே, இருக்க சொன்ன இடத்தை விட்டு சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தினர்கள் நகர்ந்தார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன? ஒரே ஒரு கட்டளைக்கு செய்த மாற்றம் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தாக்கப்பட்டார்கள். நபி அவர்களுடைய முகம் தாக்கப்பட்டது. தலையில் அணிந்திருந்த அந்த கவசத்துடைய அந்த தொப்பி, அதில் இருந்த சில வட்டங்கள், சில சில்லுகள் நபி அவர்களுடைய முகத்திலே மாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பல்லு ஷஹீதாக்கப்பட்டது. இரத்தம் வடிகிறது முகத்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தால் இரத்தம் வடிகிறது. அந்நிய எதிர் முனையில் இருந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேரம் பார்த்து முகத்துக்கு தாக்குகிறார். நபி அவர்களுடைய முகம் தாக்கப்படுகிறது. கீழ் உதடுகள் வெடித்து இரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது. இரத்தத்தை பொறுக்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரே ஒரு கட்டளைக்கு செய்த மாற்றம் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். நபியவர்கள் கூட தாக்கப்பட்டார்கள் என்றிருந்தால் சிந்தித்து பாருங்கள். இன்று சூடு பிடித்திருக்கிறது சமூகத்திலே அரசியல், தேர்தல். என்ன சொல்லுவது? நான் முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் அந்நியவர்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விட்டது. நிறங்களை வைத்தும், கட்சிகளை வைத்தும், தலைவர்களை வைத்தும் எமக்குள்ளால் நாம் நமது சமூகம் அடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சு, ரசூலுக்கு மாற்றமான பேச்சு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியமுட்டு சொல்கிறேன், வரலாறை படித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து, ரசூலுக்கு மாற்றம் செய்து, ஒற்றுமையை குலைத்து எந்த ஒரு சமூகமும் தலை தூக்கியது கிடையாது. இஸ்லாம் நமக்கு தேர்தலை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறது. தேர்தலுக்குரிய வழிகாட்டல் மிக தெளிவாக, நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். ஆனால் அதை வைத்து நாம் பிளவுபட்டு விடக்கூடாது. அதை வைத்து நமது மார்க்கத்தை இழந்து விடக்கூடாது.
நமது அடிப்படை கொள்கையை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, மதீனாவில் ஒரு பயங்கரமான சத்தம், இரவு நேரம் சத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனா வாசிகளும் கண்முழிப்பதற்கு முன்னால் நபியவர்கள் அந்த சத்தத்தின் பக்கம் ஓடோடி சென்றார்கள். மக்கள் எல்லாம் சத்தத்தை செவிமடுத்து ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதாவது ஒரு பயங்கரமோ என்று மக்கள் திசையின் பக்கம், சத்தத்தின் அந்த திசையின் பக்கம் மக்கள் வருகிறார்கள். நபியவர்கள் சத்தத்தை நோட்டமிட்டு திரும்பி வருகிறார்கள். மக்கள் அப்பொழுதுதான் வர ஆரம்பம். நபியவர்கள் அதை பார்த்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். சொன்னார்கள், லன் துராஉ லன் துராஉ, பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அமைதி காணுங்கள், திரும்பி போருங்கள், ஒன்றும் நடக்கவில்லை, ஆறுதல் பெற்றுக் கொள்ளுங்கள், அமைதி பெற்றுக் கொள்ளுங்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு எவ்வாறு தனது குடும்பம் பொறுப்பானதோ, தனது குழந்தை, தனது மனைவி மக்கள் எவ்வளவு பொறுப்பானவர்களோ, அது போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தனது கிராமத்தை பொறுப்பு சாட்டி இருக்கிறார், தனது நாட்டை பொறுப்பு சாட்டி இருக்கிறார். குடும்பத்துக்காக உழைப்பது, குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவது, குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு பாடுபடுவது, இது போன்று நாட்டுக்கு, நாட்டு முன்னேற்றத்துக்கு, நாட்டு பாதுகாப்புக்கு, நாட்டுடைய அபிவிருத்திக்கு பாடுபடுவதை முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, தேர்தல் என்பதை இஸ்லாம் பல கண்ணோட்டத்தில், இந்த பல கோணல்களில் தேர்தலை எங்களுக்கு இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. சில உலமாக்கள் வாக்களிப்பது என்பதை அமானிதம் என்று பேசியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அமானிதம் என்பது சாதாரணமானது ஒன்றல்ல, மிக பாரமான சுமையான ஒன்று. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வாக்களிப்பது என்பது அமானிதமும் கூட, அதில் மிக விசேஷம், அது ஒரு நாட்டு பிரஜை, ஒரு நாட்டு பிரஜை தனது நாட்டுடைய பொறுப்புதாரிகள், தனது நாட்டுடைய தலைவர்களுக்கு குடிமகனாக இருப்பவன் செல்லும் சாட்சியம் என்று சொல்கிறார்கள். சாட்சியம், குர்ஆனிலே சாட்சியத்தை பற்றி மிக ஆழமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். வாக்குகள் என்பது சாட்சியம் என்றிருந்தால், இந்த சாட்சியம் அளிப்பதை இஸ்லாம் எந்தளவு ஆழமாக நுணுக்கமாக பேசியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு இடத்திலே ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்லுகிறான், வ அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ், நீங்கள் சாட்சியத்தை உரைக்க போகும் பொழுது, சாட்சியத்தை நீங்கள் ஒப்படைக்க போகும் பொழுது, வ அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ், நீங்கள் பேருக்காக, பட்டத்துக்காக, அல்லது ஒரு கட்சியிலே நல்ல பெயரையும் அந்தஸ்தையும் எடுப்பதற்காக, அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக, லாபத்தை எடுத்துக் கொள்வதற்காக சாட்சியத்தை நிறுவ வேண்டாம். சாட்சியத்தை அல்லாஹ்வுக்காக. எப்படி அல்லாஹ்வுக்காக செய்யும் சாட்சியம்? ஒரு சமூக சேவையாக, ஒரு சமூகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு நான் செய்யும் ஒரு நலன்புரி சேவை போன்று, நலன்புரி சேவை போன்று தனது ஒரு பணியாக சாட்சியத்தை அல்லாஹ்வுக்காக நிறுவும் பிரகாரம் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சாட்சி அளிக்கக்கூடிய நாம் முதல் கணம் நமது சாட்சியத்தை அல்லாஹ்வுக்காக, இந்த நாட்டுடைய நலன், நாட்டுடைய எதிர்காலம், நாட்டிலே ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் போவது கட்டாயம். இரண்டாவது, குர்ஆன் சொல்லுகிறது, எங்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, நாம் வைக்குகின்ற எண்ணம் அல்லாஹ்வுக்காக, முஸ்லிம் சமூகத்துடைய, இந்த நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையுடைய நலனை மையப்படுத்தி நமது சாட்சியத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், கூனு கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதாஅ பில் கிஸ்த். சுப்ஹானல்லாஹ், அந்த சாட்சியத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக நிறுவும் பொழுது நீதியை கடைபிடித்து அந்த சாட்சியை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நீதி கடைபிடிக்கப்படுவது கட்டாயம்.
அல்லாஹ் நம் அனைவரையும் ஹைரின் பக்கம் வழிகாட்டுவானாக, ஹைரான தலைமைத்துவத்தின் பக்கம் வழிகாட்டி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய சாட்சியத்தை நீதமாக கொண்டு சேருங்கள். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள், சாட்சியத்திலே நீதம் என்ன, சாட்சியத்தில் பேணப்படக்கூடிய நீதம் என்ன? ஒரு நாட்டுடைய தலைமைத்துவத்துக்குண்டான ஒரு தேர்தல் என்றால் இந்த நாட்டிலே போட்டி போடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களிலும் சிறந்த வேட்பாளர் யார்? இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை செய்யும் சிந்தனையுள்ள, நல்லதற்கு தகுதி பெற்ற, இருப்பவர்களிலே நல்லவர்கள், இருக்கக்கூடியவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை நாம் கட்டாயம், நமது நாடல்லவா, நமது சாட்சியம் அல்லவா, லேசாக ஏதோ ஒரு ருசுமாத், ஒரு கடமை வளமையாக செய்த ஒரு செயல்பாடாக நினைத்து செய்யாமல், இதை சரிவர ஒவ்வொரு முஸ்லிமும் வேட்பாளர்களை பற்றி அறிந்து, வேட்பாளர்களை படித்து, அவர்களை தெரிந்து, இருப்பவர்களிலே நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து போடுவதுதான் நீதம். நிச்சயமாக ஒருவர் தனது வாக்கை சரியான முறையில் அறியாமல், அதை தெரிந்து கொள்ளாமல், ஏதோ மக்கள் சொல்றாங்க, மக்கள் பேசுறாங்க, அல்லது ஒருவர் தனது வாக்கை தன்னுடைய கட்சிக்குரியவர், அல்லது தனது பிரதேசத்தை சேர்ந்தவர், அல்லது வேற விடயங்களை, குறுகிய லாபங்களை மையப்படுத்தி சாட்சியத்தை செலுத்துவாராக இருந்தால், நிச்சயமாக சில உலமாக்களுடைய கருத்து இருக்கிறது, அது பெரும் பாவமாக மாறும். அது பொய் சாட்சியம் என்பது பெரும் பாவமாக மாறும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் தகுதியான நீதமான முறையில் நீங்கள் சிந்தித்து, நீங்கள் ஆராய்ச்சி செய்து, நீங்கள் படித்து உங்களுடைய சாட்சியத்தை நிறுவுவது உங்கள் மீது உண்டான கடமை. அது மட்டுமல்ல, இஸ்லாம் சாட்சியத்துக்கு சொல்லும் மிக முக்கியமான ஒன்றுதான், சாட்சியத்தை வைத்து நீங்கள் பிளவுபட்டு விடக்கூடாது, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு விடக்கூடாது. கட்சிகளாக, நிறங்களாக, பிரதேசங்களாக நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், எப்பொழுதும் இந்த சமூகத்துடைய அழிவு, ஷைத்தானியத், தஜ்ஜாலியத், யஹூதியத், நஸரானியத், அனைத்து இஸ்லாத்துக்கு முரணான சக்திகளும் முஸ்லிம்களுடைய வெற்றிக்குண்டான நலவான விடயங்களை ஒழிக்கச் செல்ல மாட்டார்கள். சமூக சேவைகளை இல்லாமலாக்கி விடுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். கல்வி திட்டங்கள், சமூக சேவைகள், பொதுவான பொது திட்டங்கள் அனைத்தையும் இந்த அனைத்து எதிர்முறையில் இருக்கக்கூடிய நமது எதிரிகளும் வரவேற்பார்கள். எதிரிகளுடைய எப்பொழுதும் ஒரு குறிக்கோள் இருக்கும், நலவை ஒழிப்பதல்ல, நல்ல திட்டங்களை ஒழிப்பதல்ல, ஒற்றுமையை இழக்கச் செய்வார்கள். ஒற்றுமையை விட்டும் சமூகத்தை தூரமாக்கி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்பொழுது இந்த உம்மத் ஒற்றுமையை இழந்தார்களோ, படித்து பாருங்கள், ஒவ்வொரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும், உமவியாக்கள், அப்பாசியக்கள், உஸ்மானியர்கள், மொகலாய மன்னர்கள், உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம் சமூகமும் அழிவதற்கும், சின்ன பின்னமாக மாறுவதற்கு காரணம் ஒற்றுமையை இழந்ததுதான். அற்ப சொற்ப விடயங்களுக்கு பிளவுபட்டார்கள். இதில் ஒரு கருத்து எனக்கு யாபகம். அபுல் ஹசன் அலி நதவி என்று ஒருவர் இருந்தார் இந்தியாவில். அவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, மாதா ஹசர் அல் ஆலம் பின் ஹித்தாத்தில் முஸ்லிமின். தனி மனிதர் எழுதினார், முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியினால் உலகத்துக்கு வந்த நஷ்டம் என்ன,
முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியினால் உலகம் கண்ட நஷ்டம் என்ன? இதிலே ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்கிறார். நீங்கள் இந்தியாவை பாருங்கள், பாகிஸ்தானை பார்க்கலாம், பங்களாதேஷை பார்க்கலாம். இந்த ஸ்ரீலங்காவை சூழ உள்ள அநேகமான ஆசிய நாடுகளிலே முஸ்லிம் ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சியின் தொடர்பு அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனால் இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் அரசியலுக்கும் ஹிலாஃபத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த ஒரு முஸ்லிம் ஹலீஃபாக்களும் இந்த நாட்டை ஆளுவதற்கு முயற்சி செய்தது கூட கிடையாது. அபுல் ஹசன் அலி நதவி சொல்கிறார்கள், இதுக்கு ஒரு காரணம். முஸ்லிம் ஹலீஃபாக்கள் இந்த நாட்டு மக்களை விரும்பாததற்கு ஒன்றுதான் காரணம். இந்த மக்களிடத்திலே ஒற்றுமை கிடையாது. இந்த மக்களிடத்திலே ஒற்றுமை கிடையாது. ஒரு நல்ல விடயம் நடக்கும் என்றிருந்தால் அவன் செய்கிறானா இதை என்றுதான் பார்ப்பார்களே தவிர ஒரு நலவு நடக்கின்றதே என்று சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒற்றுமை நமது பலம், ஒற்றுமை நமது அடையாளம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, தேர்தலை வைத்து பிரிந்து விட வேண்டாம், தேர்தலை வைத்து பிளந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்மிலே அதிகமானவர்கள் நினைக்கலாம், நம்மிலே அதிகமானவர்கள் தேர்தல் வரும் பொழுது சில உள்ளம் படைத்தவர்கள் யோசிக்கிறார்கள், நமக்கும் தேர்தலுக்கும் ரொம்ப தூரம், நமது வாக்கின் அவசியம் என்ன, நாம் வாக்கை செலுத்துவதனால் நடக்க போகும் மாற்றம் என்ன என்று சொல்லி தேர்தலை விட்டும் சாட்சியத்தை விட்டும் தூரமாகிக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் இந்த இடத்திலே ஒரு குறிப்பை எழுதுகிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் அது பாடமாக இருக்கட்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ வலா தஸ்அமு. நீங்கள் சாட்சியத்துக்காக அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு சாட்சியத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியத்தை மறுத்து விட வேண்டாம். நீங்கள் மறுப்பதனால் சில நேரம் உங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்கும் நலன் நீங்கள் இழக்க வேண்டி வரும். உங்களுடைய மூத்த இந்த சமூகத்துடைய தலைவர்கள் உங்களுக்கு எடுத்து தந்த உரிமைகளை தகுதியற்ற மக்கள் வருவதனால், தகுதியற்ற மக்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்ததனால் உங்களுடைய உரிமைகளை இழக்க வேண்டி வரும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அநியாயத்துக்கும் நீங்களும் பங்குதாரியாக மாற வேண்டும் என்ற கருத்தை உலமாக்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதனால் நாம் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக, மிக நீதமாக, மிக நுணுக்கமாக அல்லாவின் மேல்தான் எங்களுடைய நம்பிக்கை, அல்லாவின் மேல் தான் எங்களது நல்லெண்ணம், அல்லாவின் மேல் தான் எங்களுடைய மேலெண்ணம். எனவே அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுது கொள்வோம். 2 ரக்காத் தொழுது இஸ்திகாராவுடைய தொழுகையாக தொழுது அல்லாஹ்விடத்தில் நலனை கேட்டு, அல்லாஹ்விடத்தில் நல்லதை கேட்டு, நல்ல தலைவரை கேட்டு, நமது சாட்சியத்தை, நாட்டுடைய சட்டத்தை மதித்து அமானிதமான முறையில் நிறைவேற்றுவதற்கு ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இஹ்லாஸுடன் மௌத் வரையில் அமல் செய்வதற்கு ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே, கிருபையாளனே, நீ இரக்கத்துக்குரிய ரப்போ யா அல்லாஹ், நம் அனைவர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, நமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், யா அல்லாஹ், நண்பர்கள், பூரா உலக முஸ்லிம்கள் அனைவர்களது குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயா, எங்களுக்கு ரஹ்மத்தை செய்வாயா, நலவின் பக்கம் வழிகாட்டுவாயா. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரிய கிருபையாளனே, தேர்தலுடைய காலத்தை எட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய தலைவரை நீ நிச்சயமாக முடிவெடுத்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஆனால் அந்த தலைமத்துவத்துடைய நலவை எங்களுடைய அமல்களினால் தான் எங்களால் எட்டலாம் யா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் பாவிகள் யா அல்லாஹ், எங்களை நல்லோர்களாக வாழ வைப்பாயாக, உன்னை சந்தோஷப்படுத்த தௌஃபீக் செய்வானாக யா அல்லாஹ். அன்பு நபி அவர்களுடைய சுன்னத்துகளை மௌத்து வரையில் பின்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயா. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே, எங்கள் சகோதரர்கள் முழு உலகத்திலும் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழுகிறார்களோ
அந்த முஸ்லிம்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. குறிப்பாக நமது சகோதரர்களான பலஸ்தீனுடைய முஸ்லிம்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அவர்களுக்கு நீ ஆறுதலை அளிப்பாயா. அவர்களுடைய நிலைமைகளை சீராக்கி வை. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாயன் யாரும் கிடையாது யா அல்லாஹ். உன்னை நம்பியவர்கள் யா அல்லாஹ், உன்னை ஏற்றவர்கள் யா அல்லாஹ், உன்னை ஏற்றவர்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உதவி செய்வாயா. உனது ஹபீபுடைய இந்த உம்மத்துக்கு நீ கிருபை செய்வாயா. பாவங்களை மன்னிப்பாயா. ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. அந்த மக்களுக்கு நீ மறைமுகமான உதவியை நசீபாக்குவாயா. அவர்களுக்கு யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், ஊனமுட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வாழ்க்கையையே இழந்து தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. மறைமுகமான வாசல்கள், ஹைருடைய வாசல்களை திறந்து வைப்பாயா. அவர்களை பற்றி உண்டான இரக்கத்தை முழு உலக மக்களுடைய உள்ளத்திலையும் போடுவாயா. ரப்பே ரஹ்மானே, இந்த அநியாயத்துக்கு காரணமான அந்த மக்கள் அனைவருக்கும் நீ நேர்வழியை காட்டுவாயா. ரப்பே ரஹ்மானே, நேர்வழி இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு நீயே போதுமானவனாகுவாயாக. அவர்களுக்கு நீயே போதுமானவனாகுவாயாக. அவர்களுக்கு நீயே போதுமானவனாகுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين